நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இருப்பினும் நமக்கு நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணவரவு ஏற்படுவது இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிக செலவாகி விடுகிறது. அதனால் பலரும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமே காரணமாக திகழ்கிறது. அப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் பல மடங்கு அதிகரிப்பதற்கு மாசி மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சுக்கிர குறையில் செய்ய வேண்டும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு. இதற்கு முதலில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீபங்களையும் ஏற்றிக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய மணப்பிளகை ஒன்றை போட்டு அதில் மகாலட்சுமி தாயாரின் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு பக்கத்தில் வீட்டில் சுக்கிர பகவானின் படம் இருந்தால் அந்த படத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்றி அந்த தீபத்தை சுக்கிர பகவானாக பாவித்துக் கொள்ள வேண்டும். பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு சிறிய அகல் விளக்கில் கல்லுப்பை போட்டு வைக்க வேண்டும். சுக்கிர பகவானை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு முன்பாக ஒரு சிறிய அகல் விளக்கில் வெள்ளை மொச்சை வைக்க வேண்டும். பிறகு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் என்ற மந்திரத்தை 9 முறை கூற வேண்டும். அதேபோல் ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் என்னும் மந்திரத்தையும் 9 முறை கூற வேண்டும். இப்படி கூறி முடித்த பிறகு கற்பூர தீப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அன்று இரவு முழுவதும் இந்த கல்லுப்பும் வெள்ளை மொச்சையும் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் காலையில் சனிக்கிழமை அன்று எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். வெள்ளை மொச்சையை பறவைகளுக்கு தானமாக தந்துவிட வேண்டும். இப்படி மாசி மாதத்தின் 2ஆம் வெள்ளிக்கிழமை மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் வழிபாடு செய்து வர சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் நம்முடைய வாழ்வில் பணத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.